குக் வித் கோமாளி லாஸ்ட் எபிசோட்ல மதுமிதா எலிமினேட் ஆயிருந்தாங்க. அதுக்கு காரணம் ஷபானா தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் நிறைய பேரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஷபானா இந்த ஷோவுல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, மதுமிதா தான் இந்த ஷோவுல நீடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் ஷபானாவுக்கு வந்திருந்தது. அது மட்டும் இல்லாம ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லும் போது ஷபானா நடந்துகிட்ட விதம் ரசிகர்களை ரொம்பவே கொதிப்படைய வச்சிருக்கு. குக் வித் கோமாளி லாஸ்ட் எபிசோட்ல செஃப் தாமு கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து ஷபானா கடந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் கமெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீங்க எதுவுமே சொல்லாதீங்க, ஏற்கனவே நீங்க நெகட்டிவா தான் கமெண்ட் சொல்றீங்க, அதனால நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு ஷபானா சொன்னது ரசிகர்கள் மத்தியில பேசுபொருளா மாறி இருக்கு. ஒரு ஷோன்னு இருந்தா ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லதான் செய்வாங்க, ஆனா ஜட்ஜஸ் சொல்லும் போது ரொம்பவே திமிர்த்தனமா ஷபானா நடந்துகிட்டதா ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் ஏத்துக்கிறீங்க, நெகட்டிவ் கமெண்ட் சொன்னா அதையும் ஏத்துக்கணும், ஆனா அதை ஏத்துக்காம இப்படி நடந்துக்கிறது நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ பார்க்க முடியுது. குக்கிங் தெரியாம இன்னும் நீங்க இந்த ஷோவுல இருக்கீங்க, குக்கிங் சரியில்லைன்னா சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க, உங்களை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதா, அப்புறம் எதுக்காக இந்த ஷோவுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு வராங்க. ஆனா ஷபானா இது எதையுமே கண்டுக்காம தனக்கு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருக்கிற கமெண்ட்ஸுக்கு மட்டும் லைக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட ஸ்டோரியில எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி, நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் மாசா கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுமிதா எவிக்ட் ஆனதுக்கு அன்னைக்கு அவங்களுக்கான டே இல்ல அப்படிங்கறத அவங்களே சொல்லிருக்காங்க. எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அன்னைக்கு அவங்கள விட நான் கொஞ்சம் நல்லா சமைச்சதால இந்த ஷோவுல கண்டினியூ பண்றேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஷபானா. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.